இயற்கையாய் வாழ்வோம், இயற்கையோடு வாழ்வோம். என்னோட இந்த வீடியோவை யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைபுங்கிற அந்த பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா என்னோட இயற்கை மருத்துவ எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் பார்க்குறவங்க நீங்களும் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்பவும் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். இது மூலமாக இயற்கை மருத்துவ தகவல்களை இன்னும் நம்ம நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுங்கிற ஒரு நல்ல விஷயத்துக்காக செய்கிற வீடியோ தான் இது. இந்த மக்கள் மருத்துவங்கிற இந்த சேனலை மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள், உங்கள் நண்பர்கள், உறவினர்களுக்கு சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, எண்ணெய் குளியல் பற்றி, ஆயில் பாத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஏன் செய்யணும், எப்படி செய்யணுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம யாருக்கெல்லாம் உடம்புல கால்சியம் டெஃபிஷியன்சிங்கிற பிரச்சனை இருக்கோ அவங்க எல்லாருமே எண்ணெய் குளியல் எடுக்காதவங்களாக தான் இருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, கால்சியம் பிரச்சனைக்கும் எண்ணெய் குளியலுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்பாங்க. எண்ணெய் குளியலுக்கும் கால்சியம் டெஃபிஷியன்சிக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. பால் சாப்பிட்லாம், முட்டை சாப்பிட்லாம், இதெல்லாம் கால்சியத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கவே கொடுக்காது. கீரை சாப்பிட்ணும், சூரியனுடைய ப்ரோ விட்டமின் டிங்கிற ஒரு கதிர் நம்ம உடம்புல பாயணும், தோல் மேலே பாயணும். இது ரெண்டும் சேர்ந்து ஆகிறது தான் கால்சியம். நல்லா புரிஞ்சுக்குங்க, திரும்பவும் சொல்கிறேன், கீரை நம்ம சாப்பிட்ணும், சூரியன்லேருந்து வர ப்ரோ விட்டமின் டிங்கிற ஒரு கதிர்வீச்சு நம்ம தோல் மேலே படணும். இது ரெண்டும் சேர்ந்து கன்வெர்ட் ஆகிறது தான் கால்சியம்ங்கிற ஒரு சத்து. இந்த சத்தை நீங்கள் மாத்திரை மூலமாகவோ இல்லை பால் மூலமாகவோ முட்டை மூலமாகவோ எடுக்கவே முடியாது. பால்லையும் முட்டையிலையும் உங்களுக்கு கிடைக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் தான் அதிகமாக கிடைக்கும். கால்சியம் கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது நல்ல கால்சியம் கிடையாது. அப்போது இந்த நல்ல கால்சியத்தை எப்படி நம்ம உடம்பு கொண்டு வரோங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எண்ணெய் குளியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, காலையில் சூரியன் உதித்ததுக்கு அப்புறம் தான் எண்ணெய் குளியல் பண்ணணும். நல்லா தலையிலேருந்து கால் வரைக்கும் நல்லெண்ணெய், அதாவது செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை ஃபுல்லாக தேய்ச்சிக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் நிற்கணும். நின்றதுக்கப்புறம் அதை சீயக்காய் போட்டு இளம் சுடுதண்ணி கலந்து அதில் குளித்தோம்னா அந்த எண்ணெய் குளியல் ஆகும். சரி, இந்த எண்ணெய் குளியல் எந்தெந்த வயசுக்காரங்க பண்ணலாம் அப்படின்னா, நல்ல நடவடிக்கையாக இருக்கிற எல்லாருமே பண்ணலாம். சிறு வயசுலேருந்து பெரியவங்க எல்லாருமே கண்டிப்பாக பண்ணலாம். படுத்த படுக்கையாக இருக்கவங்க பண்ணக்கூடாது. என்ன காரணம்னா, எண்ணெய் குளியல் பண்ணதுக்கப்புறம் உடம்பு ரொம்ப குளிர்ச்சி ஆயிரும். அதனால் நடவடை இல்லாதவங்க, படுத்த படுக்கையாக இருக்கவங்க பண்ணாதுங்க. ஆஸ்பத்திரிகளில் பண்ணுறாங்கன்னா அது ஒரு சில அவசர காரணங்களுக்காக, அவசர சிகிச்சைக்காக பண்ணுறாங்க. அதனால் நம்ம அது மாதிரி பண்ணக்கூடாது. இன்னொன்று, எண்ணெய் குளியல் எடுத்துகிட்டு படுத்து தூங்கக்கூடாது. தூங்கினாலும் நமக்கு உடம்பு ரொம்ப குளிர்ச்சி கம்மியாயிடும். அதனால் சளி பிடிக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்காக சொல்கிறேன் நான். அப்போ எண்ணெய் குளியல் எப்படி பண்ணுறது அப்படின்னா, எண்ணெயை தேய்ச்சிட்டு ஆண்களாக இருந்தால் எவ்வளோக்கெவ்வளோ உடையை கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணிவிட்டு சூரிய ஒளியில் நிற்கணும் அரை மணி நேரம். பெண்களாக இருந்தால் அப்படி நிற்க முடியாது. அதனால் அவங்கவுங்க வீட்டு பாத்ரூமுக்குள்ளேயே நிற்கலாம். பாத்ரூம்குள்ளே எப்படி சூரியனுடைய கதிர்வீச்சு நம்ம தோலில் படும் அப்படின்னு கேட்காதீங்க. சாதாரண மொபைலுடைய சிக்னல் டவரே பாத்ரூமில் கிடைக்கும்போது இவ்வளோ பெரிய சூரியனோட ரேஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நம்பி நீங்கள் பாத்ரூமுக்குள்ளேயே நிற்கலாம். ஆனால் என்ன, வெயிலில் நின்னால் உங்களுக்கு சூரியன்லேருந்து கிடைக்கிற அந்த ப்ரோ விட்டமின் டிங்கிறது கூட கிடைக்கும். பாத்ரூமில் நிற்கும் போது கொஞ்சம் குறைவாக கிடைக்கும், அவ்வளோதானே ஒழிய. சில நம்ம பாதுகாப்பு காரணங்களுக்காக தான் சொல்கிறோம் பெண்கள் பாத்ரூமில் இருக்கலாம். ஆண்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. மாடியில், திறந்த வெளிகளில் எண்ணெயை தேய்ச்சிட்டு நிற்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி செய்கிறது மூலமாக நல்ல தோலுக்கான அந்த ப்ரோ விட்டமின் டி கிடைக்கும். அது பண்ணிவிட்டு நம்ம நிறைய கீரை உணவுகளை அடிக்கடி சேர்த்துக்கும் போது இது சேர்ந்து கால்சியமாக மாறி நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். இந்த எண்ணெய் குளியல் எப்பப்போ பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்ப்போம். அமாவாசை நாட்களில் பண்ணக்கூடாது, பௌர்ணமியில் பண்ணக்கூடாது, மழைக்காலங்களில் பண்ணக்கூடாது, பிறந்த நாட்களில் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, அமாவாசை பௌர்ணமியில் சூரியனுடைய கதிர்வீச்சு முன்ன பின்ன இருக்கும். இன்னொன்று, மழைக்காலங்களில் இன்னும் குறைவாக இருக்கும். அந்த சில காரணங்களுக்காக நம்ம இதை பண்ணக்கூடாது. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ஆண்கள் எந்தெந்த கிழமையில் பண்ணலாம், பெண்கள் எந்தெந்த கிழமையில் பண்ணலான்னு ஒரு சின்ன விஷயம் பார்ப்போம். எல்லா கிழமையிலையும் பண்ணலாம். ஆனாலும் சில நம்ம முன்னோர்கள், இந்த இயற்கை மருத்துவர்கள் அதில் ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. எப்படின்னா, பெண்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். ஆண்களாக இருந்தால் புதன் சனி 2 நாள் குளிக்கலாம். பெண்கள் செவ்வாய் வெள்ளி, ஆண்கள் புதன் சனி இந்த 2 நாள். இது கேலண்டரை வச்சு அவங்க நம்மளுடைய முன்னோர்கள், அதாவது பழைய மருத்துவர்கள், இயற்கை மருத்துவர்கள் அந்த மாதிரி டிசைன் பண்ணி போயிருக்கிறாங்க. மற்றபடி எல்லா நாள்லையும் குளிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணும்போது அதோடைய நமக்கு கிடைக்கிற அந்த பலன் அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் எண்ணெய் தேய்ச்சி எப்படி குளிக்கிறது, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால என்ன பயன், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், சாதாரண குளியலாவது டெய்லி குளிக்கணும். நிறைய பேர் டெய்லி குளிக்கிற பழக்கமே கிடையாது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிக்கிறவங்க, 3 நாளைக்கு ஒரு ட்ரிப் குளிக்கிறவங்க,
வாரம் ஒரு முறை குளிக்கிறவங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறதுங்கிறத தவிர்த்துக்கிட்டு சாதாரண குளியலை டெய்லி பண்ணிங்க. இந்த எண்ணெய் குளியல்களை வாரம் ஒரு முறையாவது கண்டிப்பாக பண்ணிங்கன்னா நீங்கள் நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ முடியும்.